நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கதலி வாழை. இது ரெண்டாம் வாழையில் இது மாதிரி சருகு நோய் வந்துருக்கு. இந்த சருகு வந்து எதனாலனா அதிக ஈரம் கட்டுறதுனாலே கீழே வந்து பூஞ்சா நோய் இருக்கிறதுனாலே வருது. வேரில் வந்து பூஞ்சா நோய் இருக்கிறதுனாலையும் இந்த ஈரம் இப்படி ஈரமாக இருக்கிறதுனால தான் இது இப்போ ஈரம் வடிஞ்சிருச்சு. முன்னாடி மழை அதிகமாக பெஞ்சு வாய்க்காலில் தண்ணி வந்ததுனால இந்த சருகு நோய் வந்துருக்கு. இந்த சருகு நோய் வந்து வேரில் வந்து பூஞ்சா அப்படின்ற ஒரு பூஞ்சா வேர் முடிச்ச நோயினால தான் வருது. இது வந்து இதோடு நின்றுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுப்படுத்திடுச்சு. எப்படி கட்டுப்படுத்தணும்னா இந்த ஆர்கானிக் உரம் தான், பயோஃபிட் நெட்சர்ப் கம்பெனியில் பயோஃபிட் ராப்பப். இது வந்து ஏக்கருக்கு 3/4 லிட்டர் கொடுத்துருக்கேன். 1 லிட்டர் கொடுக்கணும். நான் ட்ரிப்பு போட்டிருக்கறதுனால இந்த ட்ரிப்பில் கொடுக்குறேன். நான் 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துருவேன். இந்த ரேப்பப் தான் இந்த நோயை கட்டுப்படுத்தியிருக்கு. இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கற்பூரவள்ளி இலை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். கதலி வாழையெல்லாம் அவ்வளோ பெரிய இலை வராது.